நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வெரி டேலண்டட் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும், ஆனால் அந்த தட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே. முதல்ல ஜாகிர் அலி, வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் வினிஷ், வெல்கம் டு தமிழ் சினிமா. And more than that, I'm very, very proud and happy to share the stage with Madhu Ambat sir, India's legendary cinematographer. And he deserves a round of applause. And you know, his contribution to Indian cinema is very big. மலையாளம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ்லையும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து வினிஷ் சொல்லும்போது நான் சொன்னேன், மது அம்பட் சாரா, அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார், மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம், என்னோட மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணாருன்னாரு. அப்போ வந்து எந்த அளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூசி அபவுட் ஃபிலிம்ஸ். அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூஸியாக படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது வந்து மது அம்பட் சார். யூ ஆர் ரியலி கிரேட். And in this age, after so many years, 50 years of achievement, you coming and being part of the promotion and supporting a film like this, hats off to you, sir. Hats off to you. God bless you with more health and more films for Indian cinema, for the pride of Indian cinema. Okay, we are really proud of you. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து என் நண்பர் ஸ்ரீதர், அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க, நாங்கள் பாட்டில் அடித்தோம், யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல, எதுவுமே சொல்லனாரு. என் தலையில் அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும், ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும். அவர் தலையில் அடித்தா எங்கே வரும், இவ்வளோ முடி இருக்குது, ஒன்றுமே அது பாட்டில் தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது. அதனால் பாட்டில் அடிச்சா சும்மா சேஃப் தான். அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்குவாருமா, இங்க அடிச்சாலும் தாங்குவேன், அவ்வளவு நல்ல நண்பர். ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸ்ரீதர், வெயிட்டிங் டு வாட்ச். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. வாழ்த்துக்கள், உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசாக வரணும். டீனா மேம், உங்களுடைய ரசிகர் நாங்கள்லாம், ஆக்ஷன் பேக்டு நீங்கள். இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்கிறீங்கன்னு பார்க்கணும். அருவி பாலா, நல்லா பேசுகிறீங்கப்பா, ஒன்றும் பயம் இல்லை. உன்னை படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் யோகி பாபா சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும். வினிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினிஷ், உங்களுடைய தமிழ் வரவு, நீங்கள் ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்கிட்ட ஒரு மாசமாக பேசிட்டே இருக்கீங்க, இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன், நாளைக்கா, அப்புறம் நாளனி காமிக்கிறேன், அப்புறம் நாளனி காமிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காரு, காமிக்கவே இல்லை. கடைசியில் நேற்று வந்துட்டு, சார் காமிக்கிறேன் சார், ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார்னாரு. எங்க ஒரு மாசமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு, ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன? இல்லை சார், இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், அப்புறம் படம் காமிக்கிறேன், எனக்கு போனஸ், நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு. வந்தவரை யோகி பாபா சார் கேட்டார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னாரு. இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ வினிஷ், உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு, அன்பாக பேசி எல்லாரும் இது பண்ணுறது. இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்காக, எந்த அளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு. கடைசியாக மட்டும் பேசல, முக்கியமாக பேசணுன்னா யோகி பாபா சாரை பற்றி பேசணும். நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கலகலப்பு, தியா வேலசேனகுமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். அங்கே காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தியா வேலசேனகுமார், நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடி ஹாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து, சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தார். அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார். அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். அட் த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை,
ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்து கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர், அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன் கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சொல்கிறேன், அவர் படங்களில் கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சுருவாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா. ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்குது. அது இல்லாமல் சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் பேசலை, உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. நான் அவர்கிட்ட வந்து காற்றின் மொழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனாக யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ஆஃப் டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனான்றதுக்காக நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 3 கலைஞர்களும் காமெடினாக இருந்து இன்றைக்கி அவங்க ஹீரோவாக நடிக்கிற படங்கள் வருது. ஒன்று வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்று வந்து சூரி சாரனுடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடியனாக இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டாக இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியன்களுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாமல் 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டாக நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பாக வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னார், எடிட்டர் சொன்னார், 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொப்போஸில் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு நம்ம காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு. சரியா சார், ஏற்றுக்கிறீங்களா சார்? இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக எல்லாரும் சொல்கிற கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு,
யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, என்ன ஹீரோவா படத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பார்க்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்குது. பல டைரக்டர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவாக நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்கள் முருகன் உங்கள் கூடவே இருப்பார். பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் ஜோரா கையை தட்டணும். எல்லா மக்களும் கைத்தட்டி ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் presence means a lot to the team. அடுத்தபடியாக I'd like to invite the director of this film, Vinish அவர்கள், to say a few words. அனைவருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். ஏன்னா நான் பேசிக்கலி மலையாளி. ஆனால் அது பெரிய தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள மொழியோட தாய்மொழி தமிழ் மொழி. அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அதை விட இப்போது உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கப்புறம் தானே ஆயுது. அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. 1950s அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க. தமிழ்நாடை லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க. அது சொல்கிறேன் என்னன்னா, எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான். சவுத் இந்தியன் நமக்கு தெரியும், அந்த திராவிட ராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது. அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான், ஒரே அரசியல் தான். அதை நான் சொல்ல அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை, அது சோஷியலி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெட்ட பாடை பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. எல்லா ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிட்டே இருக்கும். அது புது கதையே கிடையாது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு முக்கியமான விஷயம், நான் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. எதையும் தெரியாமல், இப்போ தெரியும் நான் சொல்லலை, எதையும் தெரியாமல் நாங்கள் ஒரு டீமாக எதுவுமே பேசக்கூட தெரியாமல் நாங்கள் இங்கே சினிமாங்கிற ஒரு பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சு, அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம் கொஞ்சம் பேருக்கு இப்போவும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஆனால் கமர்ஷியலி பெருசாக போல எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றியும் தெரியல. நான் இது சொல்ல வர்றதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகனாக வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 300-400 பேர் வந்திருந்தாங்க. என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்திருந்தாங்க. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக அவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அவர் ஃபேஸு பார்த்துட்டு, அவர் பேச்சு பார்த்துட்டு எல்லாமே. இப்போது நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 400 பேர் வெளியில் நிற்கிறாங்க, ஒரு வாய்ப்பு தரேன், நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை, ஒரு 1000 rupees நான் பெர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன். 25 நாள்ட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்டேன், சார் அது 1000 சார், நான் 1-2 படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார், நீங்கள் 2000 ஆக்க முடியுமான்னு கேட்டேன். நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணலை. நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அது அவர் தான் இந்த யோகி பாபு. இவர் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்டபோது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல, என் நம்பர் என்னன்னு தெரியாது, என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு. வினிஷ் சார் எப்படி இருக்குது சௌக்கியமானு கேட்டேன். நான் அந்த படம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் சொல்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன். இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை, நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசரை பற்றியும் சொல்லணும். என்னென்னா, போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன், இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க, நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம், மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் டேட்டு சொல்லிட்டிங்கன்னா தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன்.
அப்போ என்னதை விட டெய்லி 2 தடவை 3 தடவை படம் பார்ப்பாங்க. தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள படம், ஹிந்தி படமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன். நான் சும்மா சொல்லலை, நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள். காலையில் பார்ப்பாங்க, சாப்பிடும்போது பார்ப்பாங்க, பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க, எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு இவர். 5 நேரம் நமாஸ் ப்ளஸ் 3 படம், இதுதான் இவரோட முறை. இது எனக்கு உலகத்தில் எல்லா படம் இவர் பார்த்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அப்படியே கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன் வந்துட்டு, சரி நான் வரேன், யோகி பாபு தானே, ஏதாவது இப்படி படம் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டாக இருக்காரு. கேட்ட உடனே சரி நான் வரேன், டேட்டு சொல்லிட்டீங்களா, நான் வரேன்ட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்கண்ணா. வந்தாச்சு. நான் கதை பற்றி நான் பைண்டட் ஸ்கிரிப்டாக வந்தேன், எதுவுமே கதை பற்றி கேட்கல. என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அதை விட ஆனால் தீக்குளிக்கும் பச்சை மரங்கிற படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி நான் கதை பற்றி நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன். சரி வினிஷ், அதை கதையெல்லாம் நமக்கு போய் நீங்கள் ஸ்கிரிப்ட் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு டேட்டு தரேன்ட்டாங்க. அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆரம்பித்த பயணம். இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு. அண்ணனை நான் குறை சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் ஷெட்யூலாக தான் பண்ணியிருக்கு, அது நம்ம காரணம் தான். அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும், அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும். அப்போ யோகி பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது. நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு, சொல்ல வேண்டியது. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைமில் இல்லாமல் கொஞ்சம் முன்னும் தள்ளி போயிடுறது சினிமாவில் சகஜம், நான் நம்புகிறேன். அப்போது இது எல்லாமே இதை தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். 3 படம் வருது, அது காமெடி நடிகராக நடித்த 3 பேரோட படம் வருது. ஆனால் யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு ஜானர் இது வரைக்கும் பண்ணலை. சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நடிகனாக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்தில் வித்தியாசமான இதெல்லாமல் வாழ்க்கைகள் எல்லாமே வந்து சேரும், கேரக்டர் ரோல்கள் எல்லாமே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நான் நம்புகிறேன். அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் படம் பார்த்துட்டு அது சொல்லுங்கள். அதை தாண்டி நான் இங்கே வந்தாச்சு, எனக்கு எதுவும் தெரியாத சூழ்நிலையில் 10-15 வருஷமாக நான் இங்கே ஒரு தமிழ்நாடுக்கார மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டே இருக்குது. எனக்கு எல்லா பிரச்சனத்திலும் அதை தாண்டி ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறது வந்துட்டு என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு இப்போ என் கூட இருக்கிறாங்க, வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அவர் எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு கலைஞனாக நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்கே சாலிகிராமத்தில் எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும், எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான 100கணக்கான பேர் இருக்குங்க, நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருக்கான். அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்கான். அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க அப்படிங்க ஃபேமிலி, குட்டி குடும்பம்னு இல்லாமல். ஸோ மேரேஜ் எல்லாமல் முடித்தவங்களுக்கு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் வரும். அதெல்லாமல் தாண்டி நம்ம கூட நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பயணம் ஈஸியாக கொண்டு போகலாம். அது ஒன்று. அதான் நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கிறது. ரெண்டாவது அண்ணன் எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர்னா இப்போ இவரை பற்றி நான் பெருமையாக சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன், ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் 1. ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படம் இல்லை. சினிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும். அது யாராக இருக்கட்டும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ப்ரொடியூசரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்கன்னு நம்ம வைக்கல. என்னென்னா நம்ம சாப்பாட்டுக்கு சோத்து அவர் தானே தருது. ஒரு நிறைய எல்லோருக்கும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லாரும் நிறைய பேர் இங்கே இப்போ மேடையில் உட்கார்றதுக்கு காரணமே அவர் தானே. ஸோ அந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும், எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும். அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா சினிமா உலகமே கெட்டு போயிடும். அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து ப்ரொடியூசரை நம்ம 2வது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா கண்டிப்பாக சினிமா உலகமே கெட்டு போயிடும் நான் நம்புறேன். மலையாளமாக இருக்கட்டும், தமிழர் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும்.
ஸோ அதனால என்னோட நன்றி சாக்கிர் பாய் மேலே. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஒரு கோஆப்ரொடியூசர் வந்தாச்சு. படம் பாதி போகும்போது படம் கூட நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது படம் கூட பார்க்காம ப்ரிவ்யூ கூட பார்க்காம அவர் சரி தம்பி நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன், நான் கோஆப்ரொடியூசராக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி சரவணன் சார் இப்போது வர முடியலை, அவர் தம்பி தான் வந்திருக்கா. அவர் மலேசியாவில் இருக்க, வெளியூரில் இருக்கா, அவர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவர் மேலே நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மது அம்பாடி சார், நான் எல்லோரும் சொல்லியாச்சு, 4 தடவை நேஷ்னல் அவார்டு கிடைச்ச ஆளுங்க, 15-16 வாட்டி ஸ்டேட் அவார்டு, எல்லா லாங்குவேஜஸ்லும் இப்போ ஸ்டேட் அவார்டு கிடைச்ச, இத்தனை அவார்ட்ஸ் கிடைச்ச ஒருத்தர் இப்போது லைவாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சார் மட்டும்தான். மட்டும் இல்லை, அவர் 76 வயசாச்சு. நீங்கள் வரும்போது இல்லை அங்கே மைக்கு கொடுத்துடலாம் சொன்னேன். அதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அசிங்கம் அப்படி சொல்கிறது. என்னென்னா அவர் ஒரு மலை கூட ஏறுவார், இப்போ கூட ஏறுவார். 76 வயசில் செம்ம அப்டேட்டடாக இருக்குங்க. உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவர் தெளிவாக லேப்டாப்பு வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். 3-4 மணி நேரம் தான் தூக்கம். நீங்கள் பார்க்குற மாதிரியே இல்லை அவர். ஸோ லேப்டாப் ஃபுல்லாக அப்டேட்டாக இருக்கும். எது புது கேமரா வந்திருக்கா, என்ன சாஃப்ட்வேர் புதுசாக வந்திருக்கு, எல்லாமே அப்டேட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது நம்மளெல்லாமே இப்போவுமே வயசாச்சுன்னு தோணுது. ஸோ அது எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய அற்புதம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ அதை தாண்டி இங்கே வந்தபோது நான் தானு சாரை போய் பார்த்தேன். தானு சார் என் மேலே எதுவும் பாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனால் தானு சார் என் கூட நின்று இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ அவர் தான் எடுத்திருக்கா, எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. இப்போ பிவிஆர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் படம், கேரளாவில் கூகுள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட், எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். நான் அவரை ஒரு பெரிய என்னோட ஒரு பெரியவருங்கிறது இல்லை, நான் ஒரு அப்பா மாதிரி நான் அவரை நான் வைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பாசம் அவர் மேலே இருக்குது. அவரை வர முடியலை இன்றைக்கி, அவருக்கு கொஞ்சம் பிஸியாக வெளியூரில் இருக்குங்கிறதுனால முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்கு. அவர் மேலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி என்னோட நண்பன், அன்புக்குரிய நண்பன் ஆறுமுகம் தலைவர், ஆறுமுகம் தலைவர் இங்கே இருக்கிறாங்க. மதுரையிலேருந்து எனக்காக மட்டும் வந்திருக்கா. என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் என் கூட இருந்திருக்காங்க அவர், அன்புக்குரிய நண்பர். அவருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அது மாதிரி இப்போ நான் 1 மாதம் மட்டும்தான் பார்த்தது. ஆனால் இங்கே வந்துட்டு நான் தனஞ்சன் சார் மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. மது சாரை பற்றி நான் சொல்லியாச்சு, செம்ம அப்டேட்டடாக இருக்குன்னு. இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அஸ் அ ப்ரொடியூசர் இனிமே தான் அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் உலகத்துக்கு இன்னும் பெருசாக தெரியும். நிறைய அவர் பண்ணியாச்சு, அது தெரியாத விஷயம் கிடையாது. தானு சார் மாதிரி தான் வரும். ஆனால் இதுக்கு மேலே அவர் வரப்போகிறேன்னு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, பண்ண போகிறேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு மிகப்பெரிய நன்றி நான் அவருக்கும் தெரிய வைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு எனக்கு என் கூட நின்றவங்க நிறைய பேர் இருக்குது, நடிகர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண, ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் இருக்கலை. அந்த அருவிபாலா சொல்லியாச்சு, நான் ஏதோ கோபம் வந்துருச்சு. ஆமாம், ஷூட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு கால் வந்துருச்சு, அவன் போயாச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் ஷாட் இருந்துச்சு, அது பண்ண முடியலை. நான் அவன்கிட்ட சொன்னேன், நிறைய திட்டினேன். ஆனால் கடைசி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ரஜினி சாரோட படத்தை வேட்டையும் படத்தில் அவன் செம்மையாக நடிச்சிருக்கான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக அவன் ஓடி போயதுன்னு. ஸோ அதனால நான் அவர் மேலே எந்த கோபமும் எனக்கு அவருக்கு இல்லை. மற்றவங்கள எல்லாமே ஸ்ரீதராக இருந்தாலும் ஸ்ரீதர்லாம் செம்மையாக பண்ணியிருக்கு. கல்கி, வாசந்தி அக்கா, மேனகா, குறிப்பாக வந்து சாந்தி ராவ் ஹீரோயினா சூப்பராக அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சாபு ஜோசப் இஸ் பிரில்லியன்ட் டெக்னீஷியன், எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர், உங்களுக்கு தெரியும். அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதை விட என்னோட மிகப்பெரிய நண்பன் SN அருணகிரி, அவர் மேலே நான் என் கோப்ரொடியூசர் வந்ததுக்கும் என் கூட எவ்வளோ நாள் கூட பயணம் பண்ணுறதுக்கும் எல்லாமே அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணி என் கஷ்டத்தில் எல்லாமே கூட வந்திருக்கா. அவர் மேலே நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு S. ஐயப்பன், அவர் ஒரு சாதாரண ஆர்ட் டைரக்டர் கிடையாது. இனிமேல் தான் அவங்க பேர் மெய்யழகன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கா. இனிமேல் தான் அவர் பேர் இன்னும் பெருசாக வரும். நான் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிரட்டல் செல்வா, என் குளிக்கும் பச்சை மரத்துலேருந்து அவர் அந்த படத்திலும் செம்மையாக பண்ணியிருக்கு. இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் ஒரு டெக்னீஷியனாக வரல, அவரால் முடிஞ்சது அவர் பண்ணி போயிருக்கு. பணம் அது எதுவும் பெருசாக என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் எதுவும் என்கிட்ட பிடிச்சி வாங்கலை. அது எல்லாமே செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேனேஜர் ரவி முத்து என் கூட 3 வருஷமாக என் கூட இருக்குது. எல்லா பிரச்சனையிலும் அவர் கூட இருந்திருக்காங்க. அவருக்கு நன்றி தெரிய வைக்கிறேன்.
அது மாதிரி அனாமா, குறிப்பாக வந்துட்டு அவர் நம்ம என் டைரக்டோரியல் டீமு 3 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் மாறிடுச்சு. நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கும்போது நடுவில் வேறு படம் வரும். ஸோ அந்த படத்துக்கு அவர் போய் தான் ஆகணும். ஸோ ஒரு 6, 8, 9 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் சூப்பராக என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ கடைசியாக இந்த படத்தை பாருங்கள். எல்லா படமும் வெற்றி கிடைக்கணுங்கிறது தான் நம்மளும் நம்புகிறேன். இப்போ 3 படம் அப்படி தான் வருது. அடுத்த 16ஆம் தேதி 3 படமும் வெற்றி அடையட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இதில் பேச வைக்கிறேன். வணக்கம்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொன்னேன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார். என்னால் இல்லை, அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார், டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். பேசுகிறீங்களா சார்? வணக்கம் சார், தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துனே நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையும் சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க இன்னும். எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தின நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுற போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க. இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். அப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை,
எமோஷன் ஆகல, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் போகணும். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக I'd like to request தானு சார் அவர்கள் to say a few words. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோரா கையத்தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேருவகை கொண்டேன். நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், கண்டு கழித்திருப்பீர்கள். எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னுவார். இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான்னு, காசே வாங்காத பண்ணுறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோறு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும். ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை. ஆகவே ஜோரா கையத்தட்டுங்க. ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம். அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவார்கள். இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன். அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதரித்திருக்கார். அதில் தம்பி ஜனஞ்சயனும் ஒருத்தர். ஆகவே எல்லாரும் நலம் பெறணும், வளம் பெறணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.